பல பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி குறித்த முழு தெளிவு இல்லை. பொதுவாக மாதவிடாய் சுழற்சி ஒரு பெண்ணுக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை என கணக்கிடப்படுகிறது. பள்ளிகளில் இது குறித்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். இன்றும் சில கிராமப்புறங்களில் பெண்களுக்கு பேட் மற்றும் டம்பான்களை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. சுகாதாரமற்ற முறையில் துணிகளை பயன்படுத்துதல் மாதவிடாய் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். மாதவிடாய் காலகட்டத்தில் ஆரோக்கியமற்ற மற்றும் சுகாதாரமற்ற வழிமுறைகளை பின்பற்றுவதன் விளைவாக நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலான பணியிடங்களில் மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்கள் விடுப்பு எடுப்பதற்கு தனியாக கொள்கைகள் எதுவும் இல்லை. இந்த அசௌகரிய காலகட்டத்தில் பெண்களை ஆதரிக்க பணி கலாச்சாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மாதவிடாய் காலகட்டத்தில் சுகாதாரமற்ற வாழ்க்கை முறை, பொது இடங்களில் சுத்தமில்லாத கழிப்பறைகளை பயன்படுத்துதல் போன்றவை கருவுறுதலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். மாதவிடாய் காலகட்டத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக உடலில் பல மாற்றங்கள் நிகழ்வதால் வயிற்று வலி, அசௌகரியம், தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்கிறார்கள். பெண்களிடத்தில் வலி நிவாரண மருந்துகள் குறித்த விழிப்புணர்வு, உடற்பயிற்சியின் நன்மைகள் மற்றும் நீர் சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் நாம் எடுத்துரைக்க வேண்டும். மாதவிடாய் கால ஆரோக்கியத்தில் அலட்சியம் செலுத்துவதால் ஏற்படும் PCOS, கருவுறுவதில் சிக்கல் போன்ற பாதிப்புகளை சரி செய்ய ஆரம்பகால நோயறிதல் மிகவும் அவசியம். மாதவிடாய் குறித்த சமூக பார்வை இன்னும் பல கிராமங்களில் மாறாமல் உள்ளது. மாதவிடாய் தீட்டு என்று கூறப்பட்டு பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இது போன்ற மூடநம்பிக்கைகள் ஒழிந்து பெண்கள் சுதந்திரமாக ஆரோக்கியமாக வலம் வர வேண்டும்.